வணக்கம். சேல்ஸ்ஃபோர்ஸ் ரோல் ஹைரார்கி பத்தின இந்த விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க டேட்டாவை எப்படி ரொம்ப சரியா ஒழுங்கமைச்சு பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சரி, வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க சேல்ஸ் டேட்டா உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குதா? அதாவது யாரு எந்த கஸ்டமர் கிட்ட பேசுறாங்கன்னே தெரியாம, இல்லனா முக்கியமான தகவல்கள் எல்லாருக்கும் தெரியறது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? நல்ல டேட்டாவே எப்படி ஒரு தலைவலியா மாறும்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் பார்ப்போம். யுனைடெட் கண்டெய்னர்ஸ்னு ஒரு கம்பெனி. அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க சேல்ஸ் டீம்ல இருந்த எல்லாராலையும் எல்லா ஏரியால இருக்கிற எல்லா டேட்டாவையும் பார்க்க முடிஞ்சுது. இதனால யார் எந்த கஸ்டமர் கிட்ட பேசணும்னு ஒரே கன்ஃபியூஷன். கஸ்டமர்ஸும் செம கடுப்பாயிட்டாங்க. அப்போ இந்த டேட்டாவை எப்படி லாக் பண்ணி சேஃபா வைக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு முதப்படியே எல்லாருக்கும் அக்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல அக்சஸை கட்டுப்படுத்துறது தான். உங்க முழு கம்பெனிக்கும் ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை அமைக்கணும். இது எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு யாருக்கு எந்த ரூம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் சாவி கொடுக்கற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ரோல் பேஸ்டு ஷேரிங் சரியா வேலை செய்யணும்னா உங்க ஆர்க் வைட் டிஃபால்ட்ஸை எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் மொத்த செட்டப்புக்குமே ஆணிவேர். பதில் ரொம்ப சிம்பிள். பிரைவேட். ஆமா, பிரைவேட்னு செட் பண்ணணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி செஞ்சா டிஃபால்ட்டா யாருமே அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ரெக்கார்ட்ஸை பார்க்க முடியாது. பாதுகாப்பு இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம கதைக்கு ஒரு ஹீரோ வர்றாரு. அதுதான் ரோல் ஹைரார்கி. இந்த குழப்பத்தையெல்லாம் சரி செஞ்சு எப்படி ஒரு தெளிவான அதிகார படிநிலையை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ரோல் ஹைரார்கினா சும்மா ஒரு போஸ்ட் லிஸ்ட் கிடையாதுங்க. இது உங்க கம்பெனியோட அதிகார அமைப்பை அப்படியே உங்க டேட்டா ஆக்சஸ்ல காட்டுற ஒரு அமைப்பு. இதனால ஒரு மேனேஜர் அவருக்கு கீழே இருக்கிறவங்களோட டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா பார்க்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இத புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி. உங்க கம்பெனியோட உண்மையான ஆர்கனைசேஷன் சார்ட், அதாவது ஆர்க் சார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். சிஇஓல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே இருக்கிற ஒவ்வொரு மேனேஜர் எம்ப்ளாயி வரைக்கும் அதே படிநிலையை இங்கேயும் உருவாக்கலாம். அப்போ இது எப்படி வேலை செய்யுது? ஒன்னு, இது மேல இருந்து கீழே வர்ற ஒரு அமைப்பு. ஒரு மேனேஜர் அவரோட டீமோட டேட்டாவை எப்பவும் பார்க்கலாம், எடிட் பண்ணலாம், ரிப்போர்ட்டும் எடுக்கலாம். இது பதிவுகளுக்கு செங்குத்தான அணுகலை கொடுக்குது. அதாவது மேலதிகாரிக்கு கீழே இருக்கிறவங்களோட ரெக்கார்ட்ஸ் மேல கண்ட்ரோல் இருக்கும். அதனால இதோட வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். ரோல் ஹைரார்கி சூப்பர் தான், ஆனா அது மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வாகாது. சில நேரங்கள்ல இந்த ஹைரார்கிக்கு வெளியேயும் நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ரோல் ஹைரார்கிங்கிறது வெர்டிகல் ஆக்சஸ், அதாவது உங்க பாஸ் என்ன பார்க்கலாங்கிறது. ஆனா குரூப்ஸ், ஷேரிங் ரூல்ஸ் எல்லாம் லேட்டரல் ஆக்சஸ், அதாவது உங்க கூட வேலை பார்க்கறவங்க என்ன பார்க்கலாங்கிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல சேல்ஸ், மார்க்கெட்டிங், சர்வீஸ் டீம்னு பல பேர் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்ல போட்டு அவங்களுக்கு மட்டும் தேவையான ரெக்கார்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ரோல் என்னவா வேணா இருக்கலாம். சரி, ஒருத்தரோட ப்ரொஃபைலே மாத்தாம அவருக்கு மட்டும் தனியா சில பவர்ஸ் கொடுக்கணும்னா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. ஒரு சேல்ஸ் ரெப்புக்கு மட்டும் தற்காலிகமா ஒரு ரிப்போர்ட் எடிட் பண்ண பெர்மிஷன் வேணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் பெர்மிஷன் செட்ஸ் இருக்கு. இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தனியா இந்த பெர்மிஷனை ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரொஃபைல்ல எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. ரொம்பவே வசதியானது. சரி, இப்போ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம யுனைடெட் கண்டெய்னர்ஸ் கதைக்கு திரும்ப போலாம். அவங்க எப்படி இந்த பிரச்சனையை சரி செஞ்சாங்கன்னு பாப்போமா? அப்போ யுனைடெட் கண்டெய்னர்ஸ் அவங்களோட அந்த டேட்டா குழப்பத்தை எப்படி சரி செஞ்சு சேல்ஸ் டீமுக்கு ஒரு தெளிவை கொண்டு வந்தாங்க? அவங்க செஞ்சது வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கம்பெனியோட ஆர்க் சார்ட்டை சிஸ்டம் அட்மின் கிட்ட கொடுத்தாங்க. ஸ்டெப் 2, அதே சார்ட்டை வச்சு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ரோல்ஸ் உருவாக்குனாங்க. ஸ்டெப் 3, ஆர்க் வைட் டிஃபால்ட்ஸை பிரைவேட்னு மாத்தினாங்க. கடைசியா ஸ்டெப் 4, ஒவ்வொரு யூசருக்கும் அவங்களோட புது ரோலை அசைன் பண்ணாங்க. அவ்வளவுதான். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க புது ரோலை ஆக்டிவேட் பண்ணின அடுத்த செகண்டே சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸை கட்டுப்படுத்திடும். சிஸ்டம்ல எந்த டவுன் டைமும் இருக்காது, வேலையே நிற்காது. இது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோல் ஹைரார்கி தான் உங்க டேட்டா ஆக்சஸோட பேஸ்மெண்ட். ஆனா அது வேலை செய்யணும்னா ஆர்க் வைட் டிஃபால்ட்ஸ் கண்டிப்பா பிரைவேட்ல இருக்கணும். ஹைரார்கிக்கு வெளியே ஷேர் பண்ண ஷேரிங் ரூல்ஸ், குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் வேணும்னா பெர்மிஷன் செட்ஸ் தான் பெஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் பத்தி எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனியோட டேட்டா உங்களுக்கு ஒரு சொத்தா இல்ல ஒரு பெரிய சுமையா?
சரியான கண்ட்ரோல் இல்லைன்னா எவ்வளோ நல்ல டேட்டாவா இருந்தாலும் அது ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.